அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலிருந்து உங்களால் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவா 110 வண்டியில் ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக வண்டியை செக் பண்ணுறோம். செக் பண்ணி பார்க்கும்போது பேட்ரி நல்லா இருக்குது. கரண்ட்டு செக் பண்ணும்போது கரண்ட்டு வரல. ஹெச்டி காயில் செக் பண்ணிவிட்டு சீரியனுக்கு செக் பண்ணிவிட்டு முறையாக மேக்னெட் காயில் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். இந்த காயிலை செக் பண்ணணும் அப்படின்னா மேக்னெட் கழட்டணும் அப்படின்னா சைட் ஷீல்டு ஃபுட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கழட்டினா தான் உள்ளே இந்த ஃப்ளைவீல் கழட்ட முடியும். அதன் அடிப்படையில் ஒன்று நான் கழட்டுறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வண்டியிலையும் ஒவ்வொரு புது விதமான பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அதை களைஞ்சி வண்டியை சரி பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப பொறுமையும் ரொம்ப சிரத்தையும் தேவைப்படுது. அந்த அடிப்படையில் தான் இந்த வண்டியை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை அட்டன் பண்ணி பார்க்கும்போது இதில் இருந்த பிரச்சனையை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். வண்டியில் ஒயர் கட் ஆகும், ஒயர் ஷார்ட் ஆகும், ஒயர் எரிஞ்சு போகும், காயில் பஸ்ட் ஆகும், காயில் வீக் ஆகும், ப்ளக்கு ஃபெயிலியர் ஆகும், பேட்ரி ஃபெயிலியர் ஆகும், எர்த்து கட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். இந்த வண்டியில் பாருங்கள், இது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பொருள் போயிட்டு காயிலில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதில் காயிலில் ஒட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மேக்னெட் சுற்றும் போது ஃபங்க்ஷன் ஆகலை. இது பல்சர் காயில், அது கரெக்டாக இருக்குது. காயில் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். அந்த அழுக்காக இருக்கிற இடத்துல இந்த பொருள் ஒட்டிக்கிட்டு இருக்குது. மேக்னெட்லேயும் பாருங்கள் கருப்பாக தெரியுது. அது உரசுனதில் அது மாதிரி இருக்குது. ஃப்ளைவீல் சுற்றும் போது காயிலில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மெட்டலில் சுற்றும் போது மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட்டு வெளியிடுறோம். இது வரலைன்னா கரண்ட்டு வராது. இதுதான் இதில் உள்ள ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டு. இதை இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த காயிலெலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஏர் வாஷ் பண்ணிவிட்டு கிராங்க் ஷாஃப்டில் இருக்கக்கூடிய மேக்னெட் கீயை தான் காமிக்கிறேன். நான் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாட்டியாச்சு. இதை மாட்டிட்டு அதில் பிளேட் வாஷர் நெட்டு போட்டு டைட் பண்ணுறோம். டைட் பண்ணதுக்கப்புறமா கரண்ட்டு செக் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் அதில் கரண்ட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை லைட்டாக டைட் பண்ணிக்கலாம், மீடியம் டைட் பண்ணிக்கலாம். முதல்ல கரண்ட்டு வரலன்னா திருப்பி ஒரு தடவை கழட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் இதை மீடியமாக டைட் பண்ணிட்டு தான் செய்வோம். இது போன்ற பல விஷயங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் செக் பண்ண போகிறோம். கரண்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வர்றது நல்லா தெரியும். நல்லா லெங்க்த்தியாக ப்ளூவாக கரண்ட் வருது. இதுதான் முக்கியமான சாரம்சம். இது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல கரண்ட் வந்ததை காமிச்சிருப்பேன். நம்ம சேனலில் ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலில் நிறைய விஷயங்கள், வண்டின்னா என்ன, வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வண்டியில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இந்த பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணுறது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி நம்ம நிறைய விஷயம் கொடுத்துருக்குறேன். நம்ம சேனல் உள்ளே போங்க, அதில் இருக்கக்கூடிய ப்ளேலிஸ்ட்டு பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ எல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களும் அதை பார்த்து பயன்படுத்தி கற்றுக்கிறேன். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடாப்டர் மாட்டாமலே வயரை வச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம கரண்ட் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம செக் பண்ணணும், எப்படி வருதுங்கிறத செக் பண்ணணும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறேன், பார்த்துங்க. இதே போல் வீடியோக்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து பயன்படுத்தும் ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாம் தெரிவிக்கிறேன். எல்லாத்தையும் கரண்ட் வந்து நல்லா தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். காரணம் நம்ம போடுற வீடியோக்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து சிரமப்படாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் எல்லாரும் சந்திக்கிறேன். விரைவில் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.